எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் அந்த நொடியில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோனை போட்டு என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொன்னாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்ன விஷயத்தை சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த மாசான மரண பதில் என்ன அப்படிங்கறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய கடைசி நொடியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட சொன்ன விஷயமும் திருப்பி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்ச அந்த மாசான சம்பவத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்ல பார்த்திபன் அவர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் என்ன, இவங்களுக்குள்ளே இருந்த பகை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை பார்த்திபனுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே இருந்ததே தவிர ஒரு முறை கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திபனை பற்றி எந்த ஒரு விஷயத்தில் பேசுகிறதும் கிடையாது. தன்னுடைய சுற்று வட்டார மக்கள்கிட்டையும் பேசுனது கிடையாது, நண்பர்கள் வட்டார மத்தியிலையும் பேசுனது கிடையாது. அதனால் இதற்கு முன்னாடி கூட எப்பயுமே பார்த்திபன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் மேலே பல பகைகளை கொண்டுதான் இருந்தார். வெறும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருந்தாரா, வெறும் தன்னுடைய சினிமா வட்டாரங்களுக்குள்ள மட்டுமே அவர் தன்னுடைய பகையை காட்டிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையவே கிடையாது. சோசியல் மீடியாக்களில் பல இடத்துல பார்த்திபன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்பவே மோசமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான வேதனைக்கு தரக்கூடிய விஷயம். என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல 3 டைம் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக பேசியிருந்தார். முதல் விஷயம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்பனா அவங்களுடைய திருமணத்துக்கு ஒன்றாக போனாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்திலே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தீவிர தொண்டர்களுமே முதலமைச்சர் விஜய் மற்றும் த்ரிஷா இப்படி பண்ணுறது சரி கிடையாது, இது சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நிறையவே சொன்னாங்க. இந்த ஒரு டைமில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய எதிரிக்கு, அவரை பிடிக்காதவங்களுக்கு எப்படி அது அல்வா மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே கிடையாது. நிறைய பேர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய எதிரிகள். அப்படி பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் ஒருத்தையை கூட்டிகிட்டு தெரியறதுலாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பு, இவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணியிருந்தார். இது ஒரு விஷயம். இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருந்துச்சு. ஒட்டுமொத்த டிவிகே விஜய் ரசிகர்களும் பார்த்திபன் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணவும் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆளையே காணோம். திடீர்னு அடுத்த ஒரு விமர்சனத்தை போட்டார். எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கொஞ்சம் சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆயிடலாங்கிற கனவோட பல பேர் திரிகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசியல்னா என்னன்னு தெரியும், அறிவுனா என்னன்னு இருக்குது, சினிமாவை தவிர இவங்களுக்கு வேறு என்ன தான் தெரியும்னு சொல்லியிருந்தார். இதுவும் இன்டெரக்டாக விஜய் தான் சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் கோர்ட்டில் ஹியரிங்காக வந்துச்சு. அந்த ஹியரிங் வந்ததுனால அந்த மனுவை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் குறித்து சங்கீதா அவர்கள் சொன்ன விஷயத்தை பற்றி எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே மோசமாக பேசியிருந்தாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பேசலை. இப்படி இருக்கிறப்ப தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. பார்த்திபன் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிஎம் கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு, என்னதான் இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் எதிரியும் நண்பனையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திபன் அவர்களிடம் பேசியிருக்கிறாராம். பார்த்திபன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை நிறைய தடவை ரொம்பவே மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாக்காரங்களுக்கு என்னப்பா அரசியலை பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத நான் கனவுகள் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழகமே உங்களுக்கு இந்த கிரீடத்தை கொடுக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நானும் ஒரு டைரக்டர் தான், நானும் ஒரு விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். இவ்வளோ பெரிய கிரீடத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா, மக்கள் புரிஞ்சுருக்குறாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு. அதை நீங்கள் அடுத்த 3 மாதத்தில் தமிழகத்தில் ஊழலை ஒழிக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு அற்புதத்தை நம்முடைய தமிழகத்தை நிகழ்த்த போகிறீங்கன்னு இதை நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் உடல்நிலை மோசமாக இருக்கும்போது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது தான் நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லணும். நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விமர்சனங்கள் எல்லாருமே வைப்பாங்க. நீங்கள் உங்கள் தரப்பு விமர்சனத்தை வச்சிங்க, அதனால் அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. உங்களுடைய உடல்நிலை நல்ல நிலைமையாக சீக்கிரமாக வருவீங்க. சீக்கிரமாக மறுபடியும் பழையபடி நல்ல படங்கள் எடுப்பீங்க. நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் உங்களுடைய படங்களை பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ பெருந்தன்மையாக பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.